அப்ப காக்கறதுக்கு எதுவும் இல்ல. ஏ ஜாலி. இல்லப்பா உனக்கு அம்மா வாங்கி தரேன்ப்பா. வேற வாங்கி தருவோம்ப்பா அம்மா. உனக்கு நான் வேற வாங்கி தரேன். உனக்கு எல்லாம் இல்லைன்னா வாங்கி சரி புதுசா வாங்குறதுக்கு என்ன இருக்கு? சட்டை வாங்கியாச்சு, பெல்ட் வாங்கியாச்சு, பெல் எல்லாமே இருக்கு. பவுடரு, சோப்பு, சீப்பு, கண்ணாடி எல்லாம் இருக்கு. இல்ல பவுடர் காலியாச்சு, சோப்பும் காலியாச்சு. சோப்பெல்லாம் காலியாகல, சோப்பு அப்படியே இருக்கு. சோப்பு போட்டு தேய்க்கிறதுக்கு அழுகு போட்டு தேய்க்கிறதுல ஷாம்பு போட்டு குடிக்கிறது. சோப்பு போட்டுனா வாசமா இருக்கும், ஆனா தேய்க்கிறது கஷ்டமா. அதுதான் வாசனை சோப்பாச்சே, வாசனை சோப்பு. திரும்ப திரும்ப அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டே இருக்காங்க பாப்பா. ஒரே கொஸ்டின் ரிப்பீட்டடா வருது. என்ன ஹேர் ஃபால் ஆகுது, ஹேர் ஃபாலுக்கு என்ன செய்யுது? எத்தனை 1000 வாட்டி கேட்டாலும் ஒரே பதில் தான். ஹேர் ஃபாலுக்கு மருந்து மாத்திரை கொடுத்தா வேற ஏதாவது கொஞ்ச நாளைக்கு நிக்கிற மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் கொட்டும். நீ சொல்லு. ஹேர் ஃபால் ஆகதான் செய்யும். அது அந்த டேப்லெட்ஸோ டானிக்கோ. சத்தமா பேசு. தம்பிக்கு வா, காக்கறீங்களா? இந்த ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ண முடியாதுங்க. டேப்லெட்ஸ் கொடுத்தோம், பெரிய காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி, கம்மி விலையாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன மாதிரி டேப்லெட்ஸ் எப்படி சொன்னாலும் சரி, நான் என்னோட ஒப்பீனியனை சொல்லிடுறேன். நான் டேப்லெட் சாப்பிட்டாலோ சிரப் சாப்பிட்டாலோ அந்த டைமில் அந்த சாப்பிட்றதா கொஞ்சம் நாளைக்கு மட்டும் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் திரும்பவும் அடுத்து கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுறப்பையோ இல்லை ஃபுட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணும் போதோ அவங்களோட பாடி கண்டிஷன் சேஞ்ச் ஆகும்போது, ஹீட்டு சேஞ்ச் ஆகும்போது ஹேர் ஃபால் ஆகும். நமக்கு தெரியாது, சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் திருப்பியும் கொட்டும். ஸோ ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணணும்னா சரிப்பா கொட்டுப்பா, முடி கொட்டுதுப்பா, அம்மா சீவி விடுறப்பா. உனக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா சீவனம், சீப்பு வாங்கி வச்சு நீங்கள் இதுங்களுக்குன்னு உள்ள ஸ்பெஷலாக இருக்கிற சீப்பெல்லாம் நிறைய இருக்குது, அதை வாங்கி வச்சு சீவி தான் இருக்கிறது 4 முடி, அதுக்கு சீப்பு வேற. சீவி குளிக்கும் போது நல்லா சீவி விடணும், குளிச்சதுக்கு அப்புறம் சீவி விடணும், குளிக்கிறதுக்கு முன்னாடியும் சீவி விடணும். நீங்கள் ஒரு எப்படியோ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் குளிக்க ஊற்றுவீங்க இல்லையா, எப்பெல்லாம் குளிக்க ஊற்றுறீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் சீவி விடுங்க. அதுதான் ஒரே ஒரு அதுக்கு சொல்யூஷனே தவிர மருந்து மாத்திரை அதுக்கு நல்ல வழி கிடையாது. எத்தனை வாட்டி நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த புதுசாக பெட் வச்சிருக்கவங்க வாங்குறவங்க எல்லாருமே கேட்குறாங்க ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டாங்க, கடிக்குது, புதுசாக ஒரு நாய்க்குட்டி வாங்கியிருக்கோம் இங்கே கடிச்சுக்கிட்டே இருக்கு. நாய்க்குட்டினா கடிக்க தான் செய்யும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், யூடியூப்ல பார்த்துட்டு வீடியோலலாம் பார்த்துட்டு அழகாக இருக்கே பார்க்குறது இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே க்யூட்டாக வீடியோவை பார்த்துட்டு வாங்குறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் அது ஃபஸ்ட்டு வாங்கின முதல் மாதத்தில் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் கிடைக்கும். என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஃபுல்லாக கடிப்பாங்க. அந்த பல்லு வளர்ந்து வர நேரத்தில் அதுங்களுக்கு நமைச்சலாக இருக்கும். அப்போ என்ன செய்யும், எதை பார்த்தாலும் கிடைக்கும். ட்ரெஸ்ஸு, மேட்டு, பேப்பரு, பேனா, நம்ம கை கால் என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் கடிப்பாங்க. பில்லோ, சோஃபா, கார் சீட்டு, சோஃபா, ஆமாம் சோஃபா, கார் சீட்டு, என்னெல்லாம் இருக்கோ கை எங்கே சிக்குதோ அத்தனையும் கடிப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம கூடையே தான் இருக்குங்க. அப்போ குட்டியாக இருக்கிறதுனால நம்மளை கடிச்சிட்டு தான் இருக்கும். விளையாடுறாங்கிற பேரில் அதுங்க குட்டிங்களோட சேர்ந்து விளையாடுற டைம் தானே அது, நம்ம பிரித்து கொண்டு வந்து வச்சுருக்கோம். அது என்ன செய்யும்பா, நம்மளை பிடிச்சி விளையாடிட்டு காலை சுற்றி விளையாடிட்டு கடிச்சிட்டு தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கி வச்சு கொஞ்சம் விளையாடலாம் முடியாது. நம்ம நினைப்போம் அப்படியே வீடியோவில் இருக்கிற மாதிரிலாம் தூக்கிட்டு கொஞ்சிட்டு அப்படியே வச்சுட்டு விளையாடலாம் அப்படின்னு. அதெல்லாம் பொய், நம்பவே நம்பாது. ரெட்ரீவர் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது, லேபு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 3 மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும், அப்புறம் நார்மலாகிடும். ரெட்ரீவரும் கிடைக்கும், ரெட்ரீவரும் கிடைக்கும். எனக்கு தெரில, நம்ம வந்து அடுத்தவங்க வளர்க்குறத பற்றி நம்ம சொல்ல முடியாது, அது அவங்கள தான் கேட்கணும். லேபு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி ஆளுங்க கண்டிப்பாக கிடைப்பாங்க, கடிச்சுட்டே இருப்பாங்க, நச நச நச. இவெல்லாம் கடிச்சு 3 பேரும் போய் ஊசி விட்டு வந்தோம். இவெல்லாம் கடிச்சு 3 பேரும் போய் ஊசி போட்டு வந்தோம். நாங்கள் எல்லாரும் ஊசி போட்டோம், ஒரு டிடி போட்டோம், ஆளுக்கு ஒரு டிடி போட்டோம். அப்போ வந்து வேக்சின் ஸ்டார்ட் பண்ண டைம் தானே, அப்போ எங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால நாங்கள் எல்லாருமே தடுப்பூசி போட்டுட்டோம். கடிச்சிட்டான், எங்கள் எல்லாரையும் கடிச்சிட்டான். எங்கள் அம்மா, அப்பா, என் தம்பி, நான், பாப்பா, அப்பா எல்லாரையும் கடிச்சு எல்லாருமே ஊசி போட்டோம். நாங்களாம் அப்படியே கடிச்சிட்டு கப்பு சுப்புன்னு கம்முன்னு படுத்துருக்கான் பாரு, தெரியுறனா? எங்களை எல்லாரையும் கடிச்சு வச்சவன் தான் இவன், சாதாரண ஆள் இல்லை, எல்லா பாசிட்டிவும் கலந்தவன். கடிச்சிட்டான். அதனால கடிப்பாங்க தான். நீங்க எல்லாரும் ஆனா என்ன தெரியுமா, ஒவ்வொரு தடவை கடிச்சப்ப இவனுக்கு ஊசி வந்துச்சு. அதான் ஓகே. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தம்பி பாய் சொல், எல்லாரும் பாய்.